ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا صدق الله العظيم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே கூறுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்கள் பெற்றோர்கள் மீது இஹ்சான் செய்யுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வபிதில் குர்பா, உறவினர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வல் யதாமா, யதீம்களுக்கு அனாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள். வல் மசாகீன், ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள். வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, நெருங்கிய அண்டை விட்டாருக்கும் தூரத்துள்ள அண்டை விட்டாருக்கும் உபகாரம் செய்யுங்கள். வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப், பயண தோழர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள். வப்னி சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள், அவர் நன்மை செய்யுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாரன் ஃபகூரா, நிச்சயமாக அல்லாஹ் யார் பெருமை அடிக்கிறார்களோ, யார் கர்வம் கொள்கிறார்களோ, யார் மமதையில் ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டார் என்று திட்டவட்டமாக இந்த வசனத்திலே, இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எப்படி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்படி உபகாரம் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இடத்துல கடமை என்று சொல்லவில்லை, இஹ்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இஹ்சான் என்று சொன்னால் செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்ல் என்று சொன்னால் ஸுஹர் தொழுகிறோம், 4 ரக்காத் ஃபர்ல் தொழுதால் முடிஞ்சு போச்சு. அசர் தொழுகிறோம், 4 ரக்காத் ஃபர்ல் தொழுதால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இஹ்சான் என்றால் அப்படி அல்ல, 24 மணி நேரமும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, மிக மிக ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா, திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே எத்தனை சமுதாயம் அழிக்கப்பட்டதோ, அல்லாஹ் எத்தனை சமுதாயத்தை உலகத்தை அனுப்பினானோ, எத்தனை சமூக மக்கள் வந்தார்களோ, எவ்வளவு கூட்டங்கள் வந்ததோ
அந்த மக்களுடைய அழிவை நாம் பார்த்தோமேயானால் மிகவும் ஆச்சரியப்படுவோம். அந்த மக்களுடைய அழிவு எந்த நிலையில் இருந்தது என்றால், அன்பானவர்களே பாருங்க, ஒரு சமுதாயம் இவர்கள் தொழவில்லை, இந்த சமுதாயம் தொழவில்லை, இந்த சமுதாயம் நோன்பு நோக்கவில்லை, இந்த சமுதாயம் ஹஜ் செய்யவில்லை, இந்த சமுதாயம் உம்ரா செய்யவில்லை என்பதற்காக ஒரு சமூகம் இந்த வரலாற்றிலேயே அல்லாஹ் எந்த அளவு என்றால் அவர் அழிக்கப்படவில்லை. இவர்கள் தொழவில்லை, அதற்காக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்கவில்லை. இவர்கள் நோன்பு நோக்கவில்லை, அதனால் அந்த உம்மத்தை அழிக்கவில்லை. அவர் ஹஜ் செய்யவில்லை, அதற்காக அந்த சமுதாயத்தை அழிக்கவில்லை. ஆனால் அன்பானவர்களே, எங்கெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு தண்டனை கிடைத்தது, அந்த சமுதாயம் அழிந்தது என்று சொன்னால் நாம் கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறது. எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் என்று சொன்னால், எந்த சமுதாயத்திலே வியாபாரத்தில் அளவையிலும் நிறுவையிலும் குறைபாடுகள் செய்தார்களோ, வியாபாரத்தில் யார் மோசடி செய்தார்களோ, வியாபாரத்தில் யார் ஏமாற்றினார்களோ, யார் திருட்டுத்தனமான வேலை செய்தார்களோ, அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அன்பானவர்களே, யார் லஞ்சம், ஊழல், அநீதி, அநியாயம் இதில் ஈடுபட்டார்களோ அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த மக்களில் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறதோ, எந்த சமூகத்தில் அநியாயம் நடந்ததோ அந்த மக்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அன்பானவர்களே, உகூகுல் இபாத், அல்லாஹ் சொல்றான், உகூகுல்லா உகூகுல் இபாத், இரண்டு விடயங்கள் இருக்கிறது. உகூகுல்லா என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உகூகுல் இபாத் என்று சொன்னால் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைபாடுகள் இருந்தால், அதிலே ஏற்றக்குறைவுகள் இருந்தால் அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டான். எப்போது மன்னிப்பான் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் மன்னிக்குவார். எனவே தான் சமுதாய மக்களே, நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். அனைத்து வரலாறுகள் எப்படி இருக்குது என்று சொன்னால், மனிதன் மற்ற மனிதருக்கு குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் இந்த சமுதாயம் அழிந்திருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் குறைபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னித்து விடுகிறான். ஆனால் இந்த குறைபாடுகள் இருந்தால் ஒருபோது மன்னிப்பில்லை, அவர்களுக்கு அழிவு தான் என்பதை அல்லாஹ் முன்றைய வரலாற்றில் நமக்கு காட்டிவிட்டார். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனிடத்தில் சில பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கத்தை எப்படி வச்சுக்கிறான் சொன்னா, அவனுக்கு தேவை என்று சொன்னால் அந்த பழக்கத்தை வைத்துக் கொள்கிறான், இல்லை என்று சொன்னால் விட்டு விடுகிறான். உதாரணமாக பாருங்க, ஒரு மனிதன் ஒரு வாரம் பீடி சிகரெட் பிடிக்கிறான்னு வைங்களேன், அது ஜாயிதில் அப்புறமா பேசலாம். பீடி சிகரெட் குடிச்சிட்டா அதுக்கு பிறகு அவன்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன்பா இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஒரு கெட்ட செயலாக இருக்கிறது, விட்டுருங்க சொன்ன என்ன சொல்லலாம் தெரியுமா? அதே நான் ஒரு வாரம் பிடிச்சிட்டு இருக்கேன், நான் விட்டேன்னு வச்சுக்கல, என்னோட உதட ஆடுது, கை கால் ஆடுது. டாக்டர் சொல்றாருப்பா, நீ பீடி குடிச்சா செத்து போயிடுவேன், கேன்சர் வரும் என்று சொன்னால் கேட்கிறானா? உடனே பதில் சொல்கிறான், ஒரு வாரமாக நான் அந்த பழக்கத்தில் இருக்கிறேன், அந்த ஆதத்தில் இருக்கிறேன், என்னால் விட முடியாது. ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு வாரம், அதிகம் கூட இல்லை, ஒரு வாரம் அவன் நிறுத்த முடியல. கேட்டா சொல்கிறான், எனக்கு பழகிவிட்டது. அதே போல் அன்பான மேலும் பாருங்க, பல பேர் மொபைல் வச்சிருப்பாங்க, ஒரு 10 நாள் தான் மொபைல் வச்சிருப்பான். ஒரு 10 நாள் அவன் கையில் கொடுத்துட்டு பா மொபைல்ஸ், அதாவது மொபைல் பல ஒரு கெட்ட செய்திகள்லாம் அதிகமாக இருக்கு, அதாவது அதிலே நீ அதிலே அடிக்ட் ஆகிடுற, அது கொஞ்சம் விட்டுருப்பா, கொஞ்சம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். எங்க அந்த மொபைல் இருக்கிறனால தான் இந்த உலகமே என்னுடைய விரலில் வச்சிருக்கேன். நான் சொல்றது ஏதாவது உலகத்தை வந்து நடத்தாட்டுற மாதிரி, அந்த மொபைலும் கையில் இருக்கிறத எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி மொபைல் என்கிட்ட இல்லை என்று சொன்னால் எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும்.
எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு பிள்ளை குட்டி இல்லாத பரவாயில்ல, எனக்கு மொபைல் இருந்தால் போதும் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. மனைவிட்டு ஒரு மொபைல் கொடுத்தா புருஷன் தேவையில்லை, பிள்ளைங்கள்ட்ட மொபைல் கொடுத்தா அப்பன் தேவையில்லை. அந்த மாதிரி நிலை வந்துருச்சு. கேட்டா அவன் சொல்கிறான், என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு பழகி விட்டது, மொபைலை விட்டு என்னால் இருக்க முடியாது. எத்தனை நாள் மொபைலை கையில் பிடிச்ச சொல்கிறான், 10 நாளாக மொபைல் வச்சிருக்கு. ரொம்ப நாளாக இல்லை, வெறும் 10 நாள். சகோதரர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில பேர் பாருங்க டீ காஃபி குடிப்பாங்க, அது பழக்கமாக இருக்க வழக்கமாக இருக்கும். டீ காஃபி குடிப்பாங்க. அவன் காலையில் குடிக்கலன்னு வச்சுக்க மண்டை வெடிச்சு போதுன்னுவான், தலை வலிக்குதுன்னுவான், தலை குத்துதுன்னுவான், பயங்கர டயர்டாகுதுன்னுவான். ஏதோ இது மருந்து டானி குடிச்சா எல்லாம் போயிடுற மாதிரி. சகோதரர்களே, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 2 வாரம் பழகி இருப்பான். சொல்றான், இந்த டீ காஃபியை விட்டு என்னால் இருக்க முடியாது சொல்றானா இல்லையா? இந்த மாதிரி நாம் பார்க்கிறோமா இல்லையா? பிராக்டிக்கலா நடக்குதா இல்லையா? சகோதரர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, மனுஷனுடைய ஒரு தவறான புத்தியை பாருங்க. அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வருகிறது. ரமலானுடைய மாதம் இன்னும் சில நாட்களில் ரமலான் மாதம் வருகிறது. அந்த ரமலானுடைய மாதத்திலே ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானவராக மாறிவிடுகிறார். 5 வேளை தொழுகையை ஜமாத்துடன் பாங்கு சொன்ன உடனே வந்து விடுகிறான். 5 வேளை தொழுகையை தக்பீர தஹரீமா முதல் தக்பீரோடு தொழுகிறான். எத்தனை நாளுங்க? 30 நாள் தொழுகிறானா இல்லையா? 30 நாள் நோன்பு நோக்கிறானா இல்லையா? 30 நாள் போய் பேசாம இருக்கிறானா இல்லையா? 30 நாள் பிரார்த்தனை பண்ணாம இருக்கிறானா இல்லையா? இது போன்ற எத்தனை செயலை சகோதரர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தஹஜ்ஜத் தொழுகை கூட சரியாக முறையாக தொழுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வானவர்கள் அவனை பார்த்து அச்சப்படும், அதாவது கூச்சப்படுவார்கள். ஆஹா, என்னை விட மிஞ்சிட்டானே, இப்படிப்பட்ட வணக்கம் இருக்கிறதே என்று சிந்தி யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வணக்கம் செய்யறானா இல்லையா? எத்தனை நாள் செய்யறான்? 30 நாள் முழுமையாக. ஷைத்தான் வந்தாலும் வழி கெடுக்க முடியாது, அந்த அளவுக்கு செய்யறானா இல்லைங்க? ஆனால் அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, ஷவ்வாலுடைய பிறையை பார்த்துட்டான்னு வச்சுக்கல, ஷவ்வாலுடைய பிறையை பார்த்து விட்டால் அன்றைய மகரிப் தொழுகைக்கு யாரும் ஆள் இருப்பதில்லை. அன்றைய மகரிப் தொழுகை சகோதரர்களே ஒரு சப்பு நிற்காது. இதை மட்டும் சொல்றான், டீ குடிச்ச என்னால விட முடியல, மொபைல் இருந்தா என்னால விட முடியல, அது இருந்தா என்னால விட முடியல. 30 நாள் தொழுதாயே, 30 நாள் பழக்கப்படுத்திக் கொண்டாலே அந்த பழக்கம் எங்க போச்சு? சகோதரரை சிந்தித்து பாருங்க. இந்த விஷயம் நாம் எப்ப யோசிச்சுக்கிறோமா? ஏதாவது கேட்டா சொல்றான், விடுங்க, இதை விட்டுப்பா. இல்ல, என்னால் விட முடியாது, நான் பழகிட்டேன். ஏன்பா 30 நாள் பழகின இல்ல? தொழுகை பழகினா இல்லையா? நோன்பு வைத்தாயா இல்லையா? போய் சொல்லாமல் வாழ்ந்தா இல்லையா? நல்ல முறையில் வாழ்ந்த நீ 30 நாளைக்கு பிறகு ஒரே ஷவ்வாலுடைய பிறை பார்த்து ஒரு செகண்ட்ல மாறி விடுகிறாய் என்று சொன்னால் அத்தனை நாள் நடிச்சாயா? மற்ற பழக்கம் விட முடியாது என்று சொன்னால் இந்த பழக்கம் எங்கு போய்விட்டது? எனவே அன்பானவர்களே, இதை அதாவது இபாதத்தை பழகிக் கொள்ளுங்கள். நாம தொழுலையா நைட்டு தூக்கம் வரக்கூடாது, நான் சுன்ன தொழிலையா மனசு துடிக்கணும். இது போன்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சகோதரர்களே அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்வான், அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த பாக்கியம் ஒவ்வொரு மனுஷனும் கிடைக்கும். மேலும் பாரு அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனுடைய சில செயல்பாடு இருக்கும் பாருங்க. பாவத்தை செய்யறான்னு வச்சுக்க, உற்சாகமா செய்வான், மணிக்கணக்காக செய்வான், யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ரொம்ப அழகா செய்வான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ஷைத்தான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைத்த பிறகு அல்லாஹ் சொன்ன ஷைத்தான்ட்ட, பா என்னுடைய படைப்பு ஆதம் அவர்கள், அவர் சுஜு செய்யுங்க. அப்போ அவன் சொன்னான், நான் சுஜு செய்ய மாட்டேன், ஏன்னா நான் நெருப்பால் படைத்தவர், அவர் மண்ணால் படைத்தவர், என்னை விட அவர் கீழே, அதனால் செய்ய மாட்டேன்.
அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து சொன்னான், கால ஃபக்ருஜ் ஃபைன்னக ரஜீம், என்னை விட்டு போயிடுப்பா, போ. அப்ப ஷைத்தான் கேட்கிறான், என்ன கேட்கிறான் தெரியுமா? கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமித்தீன், இறைவா எனக்கு கியாமத் நாள் வரை உயிரோடு இருக்கக்கூடிய அவகாசம் தான். யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ்ட சண்டை போட்டு அல்லாஹ் துரத்தி விடுகிறான். அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், இறைவா நான் கியாமத் நாள் வரை, கடைசி நாள் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும், எனக்கு அவகாசம் தான். அல்லாஹ் கேட்கிறான், உயிரோடு இருந்தா பண்ணுவேன். قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ, எத்தனை தவறுகள் இருக்கின்றது, எத்தனை குற்றங்கள் இருக்கிறதோ, அனைத்தை உன்னுடைய அடியார்களுக்கு நான் அழகுபடுத்தி காட்டுவேன். அழகுபடுத்தி காட்டி அவனை வலிக்கெடுப்பேன். யார தெரியுமா? இல்லா இபாதில்லா முக்லசீன், நல்லடியார்களை தவிர அனைவரையும் வலிக்கெடுப்பேன். அதற்கு எனக்கு அவகாசம் தான் கேட்கிறேன். அதனால தான் சகோதரர்களே, யாரோ சினிமா பார்த்துட்டு கை சேதப்படுறானா, விபச்சாரம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து அழுகுறானா, ஓன் அழுகுறானா, சொல்லி சொல்லி சிரிக்கிறான். எனக்கு இது கிடைச்சது, எனக்கு அது கிடைச்சது, இந்த இன்பம் கிடைச்சது. பாவத்தில் இருக்கா இல்லையா சகோதரர்களே? இது போன்று பாவ விஷயத்தில் கலந்து கொண்டாலும் அவன் மகிழ்கிறான். எந்த அளவு பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சினிமா பார்க்கலாம், 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஏதாவது உற்சாகம் குறையுதா? சந்தோஷமா மகிழ்ச்சியா 3.5 மணி நேரம் அசைவு இல்லாமல் பார்க்கறானா இல்லையா? ஏன்? பாவத்தை சைத்தான் அழகுபடுத்தி காட்டுறான். அதே போல் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் கிரிக்கெட்டை பார்க்குறாங்க. கிரிக்கெட் பார்க்குறாங்களா இல்லையா? 8 மணி நேரங்க கிரிக்கெட் மேட்ச். எவ்வளோ நேரம் நடக்குது? 8 மணி நேரம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இருக்கா இல்லையா? 8 மணி நேரம் கத்துறான். 4 போயிட்டா ஒரு கத்தல், 6 போயிட்டா அதான் வானத்தை பார்த்து கத்துறான், துடிக்கிறான். உற்சாகம் கொஞ்சம் ஒரு நிமிஷமா அது குறையுதா? 8 மணி நேரங்க சாதாரண விஷயம் அல்ல. அதே போல் அன்பான பாருங்க, எந்த அளவுக்கு என்றால் இன்னும் எத்தனை பேர் பாருங்க டிவி பார்க்குறாங்க. காலையில் என்ன செய்வாங்கன்னா 2 மணி நேரம் நாடகம் பார்ப்பான், சாயந்தரம் 2 மணி நேரம் நாடகம் பார்ப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஆஹா, ஒரு நிமிஷம் குறைஞ்சு சொல்லி ஃபீல் பண்ணுறானா? சகோதரர்களை பாருங்க, சைத்தான் எந்த அளவுக்கு அந்த பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை அழகுபடுத்தி காட்டுறான். அதை பார்க்க பார்க்க ரசிக்கிறான தவிர, பார்க்க பார்க்க இன்பத்தை அனுபவிக்கிறான தவிர அவனுக்கு ஏதாவது ஒரு சோறு ஏற்படுதா? சோறு எங்க ஏற்படுது தெரியுமா? பாருங்க அன்பானவர்களே, எந்த இடத்துல அவன் சோறு ஏற்படுது என்று சொன்னால், அல்லாஹ் தந்த இபாதத் என்னங்க? லுஹருடைய தொழுகை எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். அசருடைய தொழுகை எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் தொழுவோமா? ஃபர்லான தொழுகைங்க 10 நிமிஷம் தொழுவோமா? மகரிபுடைய தொழுகை 8 நிமிஷம் தொழுவோமா? இஷாவுடைய தொழுகை 10 நிமிஷம் தொழுவோமா? சுபுவுடைய தொழுகை 12 நிமிஷம் தொழுவோமா? சொல்ல போனால் சகோதரர்களே, 24 மணி நேரத்திலே 1 மணி நேரம் கூட நான் இபாதத் குறைவாக செய்யலாம். 1 மணி நேரம் இபாதத் செய்வதற்கு எவ்வளவு சோர்வு, எவ்வளவு பின்தங்குறான், எவ்வளவு அவன் எழுப்ப வேண்டியது இருக்குது, எவ்வளவு அழைக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பள்ளிக்கு வந்துட்டா மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், இமாம்சாவை பார்க்குறான், அங்கே பார்க்குறான். அவனா இருக்க முடியுதா? சகோதரர் சிந்தித்து பாருங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜமாத்துக்கு எதுனா உடனே வெளியே போகிறான். எங்கே போயிட்டு வரான்னு தெரியல, உடனே வெளியே போயிடுறாங்க. சகோதரர் சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஷைத்தான் ஒரு சோர்வு ஏற்படுத்துகிறான், சோம்பலாக்குறான். ஆனா மற்ற பாவங்கள், இபாதத் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் சரி உற்சாகம் குறையாம பார்க்கிறான். ஆனா இபாதத் என்று சொல்லிவிட்டால் சோர்ந்து போறான். ஏன் சோர்ந்து போற காரணம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? மனுஷனை வலிக்கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஒரு இபாதத், அந்த 10 நிமிஷம் தொழுதா கூட தொழுகையில பல நினைவுகள்,
அந்த அதை பற்றி யோசிப்பான், இதை பற்றி யோசிப்பான், அந்த யோசனை இந்த யோசனை வருகிறதா இல்லையா? சகோதரர், சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது, அது உற்சாகமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த வணக்கத்தை தான் நல்லா விரும்புகிறோம். மற்ற பாவங்கள் சகோதரர்களே, ஒரு நாள் ஃபுல்லா பாவம் செய்தாலும் சரி, 3 நாள் செய்தாலும் சரி, உற்சாகம் குறைய மாட்டேங்குது. 1 மணி நேரம் தொழுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வணக்கத்தை நாம் உற்சாகமாக்கி கொள்ள வேண்டும். உற்சாகமாக்கி கொண்டால்தான் அல்லாஹ் நம்முடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்வார், கபூல் செய்வார். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, சில இடத்துல பாருங்க, சின்ன வயசுல என்ன செய்திருப்பாங்கன்னா, பெற்றோர்கள் இறந்துருப்பாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் சகோதரன் சகோதரி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஆளு இருப்பாங்க. அன்பானவர்களே, நம்முடைய உறவை எப்போதும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. உறவை கட்டுக்குள் வைத்துக் கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பர்க்கத்தை தருவான், உன்னுடைய ஆயுள பர்க்கத்தை தருவான். அது மட்டுமல்ல, நீங்கள் 1 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அல்லது குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அண்ணன் தம்பி சகோதர சகோதரி எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுங்க. சைத்தான் பேச விட மாட்டான், அது சரியில்லை இது சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லுவோம். அப்படி நடக்கும் தான், மனுஷன் தானே. சகோதரர்களை, இப்படி உட்கார்ந்து பேசுறேன்னா நம்ம தெரியுமா, நம்ம சின்ன வயசுல யாராவது ஒரு தாயை பார்க்கல, சகோதரி, அதாவது சகோதரி சிரித்தா தாயோட சிரிப்பு மாதிரி இருக்கு. அப்பனை பார்த்துருக்க மாட்டான், அண்ணனுடைய கண்ணு இருக்கிறது அப்பனுடைய கண்ணு மாதிரி இருக்கும். தாய் சகோதரி, அதாவது தாயை எடுத்துக்கொண்டு சகோதரி, தாய் தந்தை, அதாவது தாயின் தந்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய ரூபத்தை இவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பாட்டை நம்ம பார்க்க முடியும். இந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், சகோதரர்களே, மாசத்துக்கு ஒருதாவது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, கொட்டப்படுகிறது. பெருமையா பேசலாம், நான் எங்க அண்ணன்ட்ட பேசுறது இல்லை, அவன் நான் பெருசா ஏதோ இவன் பெருசு மாதிரி. 2 வீடு கட்டிட்டா பெரிய ஆள் நினச்சிக்கிறான், 2 கார் வச்சுட்டா பெரிய அவனை கையில் பிடிக்க முடிய மாட்டாங்க, நினச்சிக்கலாம் பெருசா. சகோதரர்கள், எல்லாம் கண்ணு மூடிட்டா உன்னுடைய சொத்து கிடையாது. நீ கண்ணு மூடிட்டா எவ்வளவு உலகமும் கையில் இருந்தாலும் உன்னுடைய சொத்து கிடையாது. சகோதரர், சிந்தித்து பாருங்க, இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சகோதரர்களே. அதாவது அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, பாருங்க, நம்ம சக்கராத்து நேரத்தில் இருப்பாங்கல்ல, சக்கராத்து நேரம் நடைபெறுது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் சக்கராத்து நிலையில் இருக்கும்போது, உயிர் பிரியும் போது, சில பேர் சக்கராத்து ஒரு நாள் இழுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒரு நாள் ஓடும், பாதி நாள் ஓடும், சில பேர் 2 நாளாலும் போவோம். எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஐடியா கொடுப்பாங்க, என்னப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, குரான் எடு எடுப்பாங்க. உடனே யாசினை திறப்பாங்க. யாசின் ஓதுறாங்களா இல்லையா? எதுக்கு ஓதுறீங்க யாசினை? ஏன் யாசினை ஓதுறாங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய உயிர் லேசாக பிரிய வேண்டும், அவர் கஷ்டப்படக்கூடாது, அவர் சிரமப்படக்கூடாது, அவர் லேசாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக யாசினை ஓதுறீங்க, குரானை ஓதுறீங்க. சகோதரர்களே, எப்படி ஒரு மனுஷன் சாவும் போது கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான் என்பதற்காக குரான் ஓதுறீங்களா இல்லையா? அதே போல உயிரோடு இருப்பதற்காக, நான் உயிரோடு இருக்கல, என்னுடைய செயல்பாடுகள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதற்காக, தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வதற்காக குரானை ஓதுறீங்களா? மௌத்தா போறதுதான் குரானா? அதுதான் அல்லாஹ் அருளினானா? உயிரோடு இருக்கிற சரியாக பயிற்சி பெறுவதற்கு, அதன்படி வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் குரான் அருளினான். எதுக்கு குரானை யூஸ் பண்ணணும் அது பண்றது இல்லை சகோதரர்கள். அந்த குரான் இருக்கின்றதே, நாம் அந்த குரான் நமக்கு பயிற்சி தருகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கை கழிக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு சக்கரார்த்தை யாசின் கொண்டு வந்துருவாங்க. எனவே அன்பானவர்களே, குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் வரலாறுகளையும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், அப்படி பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் கிட்ட நெருங்கிவிட்டது.
அதற்காக வேண்டி என்னென்ன மற்ற வேலைகள் கடினமான வேலைகள் இருந்தாலும் ரமலானுடைய மாதத்திலே கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் முன்னாடி வைங்க, பின்னாடி வைங்க. ரமலானுடைய மாதம் ஃபுல்லாக இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் சகோதரர், ஒரு ரமலான் இருக்கின்றது, அதோடைய இபாதத் இருக்கின்றது. பல மாதங்கள் பல ஆண்டுகள் இபாதத் செய்தாலும் ரமலானுடைய இபாதத்தின் நன்மை கிடைக்காது. எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்தை உற்சாகமாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் செய்து